நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் நல்லிலாம் சாப்பிட்ருப்போம். நான் அடிச்சு சொல்லுவேன், இது மாதிரி ஒரு பீஃப் நல்லி வச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்க. இப்போ சண்டை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சட்டியில் தக்காளியுமே கொட்டி அதை பொடிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பெருசாக இருக்கிற பீஃப் கறியுமே எடுத்து அதை தூக்கி சட்டியில் போட்டு அது தேவையான ஆயிலுமே மேலாப்பில் ஊற்றி விட்டு அந்த ஆயில் நல்லா சேர்ற அளவுக்கு பீஃபில் நல்லாவே கிண்டி எடுக்கிறாங்க. அது நல்லாவே கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறாங்க. அது என்னென்ன மசாலா பற்றி ஒரு பெரிய பிளேட் உப்பு மேலே கொட்டிக்கிறாங்க. உப்பு கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மிளகாய் தூளுமே ஒரு பிளேட் கொட்டிக்கிறாங்க. அது கரம் மசாலாமே ஒரு பிளேட் கொட்டிக்கிறாங்க. கொட்டி முடிச்சுட்டு நல்லா பீஃப்ல நல்லா சாடுற அளவுக்கு நல்லாவே கிண்டுறாங்க. சும்மா கிண்டும் போது வாடை செம்மையாவே இருந்துச்சு. நல்லாவே கிண்டி அது ஆயில நல்லாவே சுருங்கி வரதட்டி நல்லாவே கிண்டி எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் மசாலாமே கொட்டினாங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா மசாலால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீஃப் நல்லா வேகிறதுக்காக 2 கப்பு நிறைய பெரிய கப்ல தண்ணியுமே அள்ளி ஊத்திடுறாங்க. ஊத்தி முடிச்ச கையோட என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நல்லி சூப்பு நல்லா திக்னஸா குடிக்கணுக்காக அதுக்கு தேவையான கான்மாவே ஒரு சட்டியில் அள்ளி கொட்டி அதுக்கு தேவையான தண்ணியுமே ஊத்தி நல்லா கான்மாவை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கிறாங்க. கான்மாவை நல்லா தண்ணி மட்டும் கரைச்சதுக்கு அப்புறம் அப்படியே சட்டியில் எடுத்து அப்படியே அந்த கான்மாவை அள்ளி ஊத்திட்டாங்க. அதுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், உங்க வீட்டு பையனா நினைச்சா நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயினான டிசைன் நல்லி தான். அந்த நல்லியை வாளிலுமே எடுத்து போட்டு அது மல்லியை நல்லாவே கழுவி எடுக்கிறாங்க. நல்லா சுத்தமாக கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நல்லியுமே எடுத்து அப்படியே அந்த சட்டியில் எடுத்து போட்டாங்க. அது எப்படா நம்ம போடுவோம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஃபைனலாக உள்ள சட்டிகளுமே எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மேலே ஒரு துணியுமே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டுமே எடுத்து அப்படியே கப்புன்னு ஒரு 2 செங்காங்களை எடுத்து வச்சு நல்லாவே மூடிட்டாங்க. செங்காங்கள்ல அண்ணன் நல்லாவே வச்சு முடிச்சிட்டாங்க. வச்சு முடிச்ச கையோட என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, 2 நூல் சாக்கமே எடுத்து மேலாப்புல போட்டு விட்டு அது நல்லா கப்புன்னு எடுத்து மூடிட்டாங்க. அது நல்லா ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லாவே வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அப்படியே எடுத்தாங்க. அந்த ஆவி அப்படியே மூக்குல படும்போது வாடை சும்மா சுருன்னு ஏறிச்சு. சுட சுட இருக்கிற நல்லியை அப்படியே ஒரு பிளேட்லயுமே வச்சு அதுக்கு தேவையான குழம்புமே ஊத்தி கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டாவே இருந்துச்சு. இதோட பிரைஸ் கிட்டே நீங்களே சாக்கிடுவீங்க. 240 ரூபாய் செல் பண்ணிக்கிற 240 ரூபாய் ஒருத்தஞ்சிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.